ஹபீபிங்கிறது தோழர் சிவகுமார் கேட்டார். ஒரு நீண்ட கால உழைப்பா இது பண்ண நிச்சயம் இது ஒரு 4.5 வருடங்களாக நாங்கள் இந்த படம் எடுத்தோம். அப்போ எங்களுடைய 4.5 வருடங்களாக நாங்கள் கலைத்ததை விட இந்த படத்தை திரையரங்குக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த 3 மாத காலகட்டங்கள்ங்கிறது ஒரு 15 வருட கால கலைப்பா இருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக நேசத்திற்குரிய தோழர்கள் ஹபீபியை பாராட்டுவது என்பது மிகுந்த உற்சாகத்தையும் நம்பிக்கையும் தந்திருக்கு. இன்னும் எத்தனையோ ஹபீபிகளையும் இன்னும் எத்தனையோ சொல்லப்படாத கதைகளையும் பேசலாம், அதற்கான இடம் இருக்கிறது, தோழர்கள் நம்முடன் இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையை விதைத்திருக்கிறார்கள். எல்லா தோழர்களுக்கும் மனதின் அடியாளத்தில் இருந்து நன்றி. நிஜமாவே ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் தான் இப்படி ஒரு படம் எடுக்க முடியும், அதான் உண்மை. தொடர்ந்து இந்த படம் குறித்த கட்டுரைகள் நிறைய எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த படத்தை தூக்கி கொண்டு வந்து சேர்த்ததுல பெரும் பங்கு இயக்குனர் ராமுக்கு இருக்கும். இந்த படத்தை நேசம் என்டர்டெயின்மெண்ட் சாகுல் இப்ராஹிம் படத்தை தயாரித்தாலும் அவர்களுடன் இணைந்தது இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணி ஆகணும், இந்த படம் தேவையான காலகட்டத்தில் இந்த படம் ரொம்ப தேவையா இருக்குங்கிறதுக்கு எங்களோட இணைந்தது கருப்பசாமி, சங்கர், குணசேகரன் அப்படிங்கிற 3 பேர் ஜிகேஎஸ் பிரதர்ஸ். அவங்க ஏற்கனவே பறந்து போ படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிறகு விஜயுடைய கோட், அஜித்துடைய குட்பேட் அகிலி, நிறைய முன்னணி படங்களை ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்றேன்னு சொன்னாங்க. மஞ்சு இங்க வாங்க, இவங்க இந்த சீனத்து மதினியா நடிச்சவங்க. அந்த மார்க்கெட்ல அபுதாயோட அம்மா கூட அந்த கல்யாண பேச்சு பேசிட்டு வராங்க இல்லையா, அவங்கதான் தேட்டர் ஆர்டிஸ்ட், மிகச்சிறந்த ஒரு நடிகை. நிஜமாவே ரொம்ப நெகிழ்வா இருக்கு. ஏன்னா நிறைய விழாக்கள் நடக்குது. ஆக்சுவலா என்னன்னா நாங்க இந்த படம் அதற்கு முழுமையான படமா அப்படின்னு யோசிச்சோம்னா, இப்ப நாங்க உங்களோட உட்காந்து பார்க்கும்போது ஒரு இயக்குனரா எனக்கு இதை இன்னும் சில இடங்கள் சரி செஞ்சிருக்கலாம், இன்னும் சில நடிகர்கள்ட்ட இருந்து இப்படி நடிப்பு வாங்கியிருக்கலாம், இன்னும் இந்த படத்தை அடுத்த முறை செய்யும் போது வேற ஒன்றா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான சில குறைகள் எங்களுக்கு தென்படுது. மேபி அது நாங்கள் படைப்பாளிகளாக இருக்கிறனால எங்களுக்கு அது தோணலாம்னு நினைக்கிறேன். இந்த படம் என்னன்னா, இதில் நடிக்கக்கூடிய 99% ஆட்கள் இஸ்லாம் அல்லாதவர்கள், ஆமா முஸ்லீம் அல்லாதவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ரைட்டர் VS முகமது அமீன், அவர் சமரசம் பத்திரிகையுடைய ஆசிரியர். இந்த படத்துடைய வட்டார மொழி இவ்வளவு அழகா இருக்கிறதுக்கும் இந்த மனிதர்கள் இவ்வளவு இயல்பான கதாபாத்திரங்கள் வருவதற்கும் நாங்கள் 2 பேருமே, அவர் கடையலூர், நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல சொக்கம்பட்டிங்கிற ஊரு. அவர் பார்த்த சாட்சி தான் நான் பார்த்த சாட்சி. அவர் சாட்சிக்காக அவர் சாச்சாவுக்காக கேசட் கொண்டு போயிருக்காரு, நானும் எங்க சாச்சாவுக்காக கேசட் கொண்டு போயிருக்கேன். என்ன கொஞ்சம் திருப்பித்தனமா அந்த கேசட்டை ஒளிஞ்சதுலாம் கேட்டிருக்கிறோம். பேசா துணிந்த கதைகளை நாங்கள் பேச துணிந்தோம். எல்லோரும் அந்த படத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பாராட்டுகள் வழியாக நாங்கள் இன்னும் இந்த நிலத்தில ரொம்ப அழகா பாமரன் தோழர் சொன்ன மாதிரி இங்க எல்லா மனிதர்களை பற்றியும் கதைகள் வந்திருக்கு. சொல்ல போனா எல்லா மனிதர்களை பற்றி, பாம்பு, பள்ளி, ஒரு ஈய பத்தி படம் கூட வந்துருச்சு. ஆனா நம்மளோட மாமன் மச்சனா உருவாடக்கூடிய இந்த நாட்டுக்கு, இந்த அரசியலுக்கு, இந்த பண்பாட்டுக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய தமிழர்களுடைய குறிப்பிட்ட நிலம் சார்ந்த ஒரு தமிழர்களுடைய வாழ்க்கை பதிவாகல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் ஹபீபியை நம்ம எடுக்கலாம்னு தோணுச்சு. ஆனா ஹபீபியை நான் எடுத்த புள்ளியை இப்ப யோசிச்சு பார்க்கிறேன், எனக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் இருந்தது. நிறைய வேண்டாம், ஏன்னா 110 வருடங்களாக இது எவ்வளவோ இன்வெஸ்டர்ஸ், பினான்சியர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர், நடிகர்கள் இப்படின்னு மிகப்பெரிய அளவில் உயரத்தில் இருக்கிறவங்களே தொடாத ஏரியாது. ஏன்னா அதுல ஏதோ சிக்கல் இருக்கு, உங்களுடைய வாழ்க்கையை தேவையில்லாத பணையம் வச்சுக்காதீங்க அப்படின்னு நிறைய பயம் காட்டியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஹபீபியை எடுத்துட்டு நாங்கள் இன்னைக்கு நிறைய திரையரங்குகள் போகும்போது மக்கள் ரொம்ப கைகளை பிடித்து நெகிழ்ந்து முதல் முறையாக நாங்கள் தேட்டருக்கு வரோம், காஃபா படத்துக்கு பிறகு நாங்கள் தேட்டருக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு அலையலையா மக்கள் திரண்டு வராங்க, முஸ்லீம், நான் முஸ்லிம்ஸ், கிறிஸ்தவர்கள். அதான் நான் சொன்னேன், இது இந்த நிலம் அப்படியான ஒரு அழகான நிலம்.
அதற்கான இந்த நிலத்தில் வந்து காமியூசா தோழர்களைப் போல திராவிட சிந்தனைகளை விதைத்தவர்கள் இந்த நிலத்தை அவ்வளோ அழகாக பண்படுத்தியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய கதைகளை செய்யணுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. படம் வணிக ரீதியாக வெற்றி அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்தது. ஆக்சுவலாக இந்த படம் வந்து இஸ்லாமியர்களால இப்படிதான் அப்படிங்கிற பொய்யான கற்பிதங்களை மட்டும் உடைக்கல. இப்படிலாம் இருந்தாதான் படம் பார்ப்பாங்க, ஆடியன்ஸ் ரொம்ப பொலிட்டட் ஆகிட்டாங்க, கரப்டட் ஆகிட்டாங்கன்னு ஆடியன்ஸ் மேலேயும் சுமத்தப்பட்ட கற்பிதங்களையும் உடைச்ச படம். ஏன்னா ஒரு வில்லன், ஒரு குத்துப்பாட்டு, ஒரு காமெடி ட்ராக், இரட்டையர்த்த வசனங்கள், மைக் உச்சரிக்கும் காட்சிகள் இப்படின்னு இருந்தாதான் ஒரு படம் ஜெயிக்கும் அப்படின்னு தமிழ் சினிமாவில் சொல்லப்பட்டுட்டே இருந்தது. ஆனா நாங்க அது எதுவுமே இல்லாம ஒரு படம் பண்ணோம். இன்னைக்கு நிறைய காலேஜஸ்ல கல்லூரி மாணவர்களை சந்திக்கிறோம். அவங்க நிறைய பேர் சொல்றாங்க, இந்த படம் எங்களுடைய அகாடமிக்காக நாங்க எடுத்துக்கிறோம். ஸோ அப்படிங்கும்போது இந்த படம் எல்லா வகையிலையும் வெற்றி தான். ஒரு இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் 4 வாரங்களை கடந்து இந்த படம் திரையரங்குகளில் ஓடிச்சு. ஆமா, இன்னைக்கு முற்றிலும் புதுமுகங்கள். கஸ்தூரி ராஜா அப்படிங்கிறவர் வந்து தனுஷோட அப்பா, ஒரு இயக்குனர் தெரிஞ்சா கூட வியாபாரமா அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி அவர் நடிகராக இங்க வந்து சக்சஸ்ஃபுல்லான நடிகர் கிடையாது. அவருக்கும் இது முதல் படம் தான். அப்போ முற்றிலும் புதுமுகங்கள் அப்படிங்கிற ஒரு படம் வந்து 4 வாரங்களை கடந்து தியேட்டர்ல ஓடினதும் இப்போ வரைக்கும் அறிவு சார்ந்த களத்தில் வேலை செய்யக்கூடிய தோழர்கள் வந்து அதை வந்து லைம் லைட்ல வச்சிருக்காங்கிறதும் ஒரு பெரிய வெற்றியா பார்க்குறேன். நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியா பார்க்குறேன். ஏன்னா இஸ்லாம் சினிமா எழுத முடியுமா, எடுக்க முடியுமா, எடுத்தா தியேட்டருக்கு வருமா, ஓடுமா, ஓடுனா உங்க ஆளுங்க வருவாங்களா, இப்படியா இருந்ததுக்கு மத்தியில இன்னைக்கு எல்லாரும் இந்த படம் பார்த்துருக்குறாங்க. ஓடிடியில் வந்து முக்கியமான ஓடிடி படம் ஒரு 2-3 நாள் அதோட அறிவிப்பு வரும். முக்கியமான ஓடிடி வாங்குறாங்க. ஒரு திரையரங்குகள் கொடுத்த படம், ஒரு காட்சி கொடுத்த திரையரங்குகள்ல கோயம்புத்தூர்ல நண்பர்களுக்கு தெரியும் 4 காட்சிகளாக 4 திரையரங்குகளாக மாறுச்சு. ஸோ நிச்சயமாக இந்த படம் அளவுக்கு வெற்றி தான். அது வந்து வணிக ரீதியான வெற்றி தான். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இயக்குனராக நான் சந்தோஷப்படுறது என்னன்னா, இந்த படம் பார்க்க வரக்கூடிய நண்பர்கள், இந்த படம் பார்க்க வரக்கூடிய ரசிகர்கள் வந்து உலகம் முழுக்க நம்ம போன வாரம் இலங்கை போயிருக்கோம், துபாய் போயிருக்கோம். வந்து எல்லா இடங்கள்லையுமே ரசிகர்கள் சொல்றது என்னன்னா, இஸ்லாமியர்கள் குறித்த வந்து பார்வையை இந்த படம் வந்து எங்களுக்கு கட்டுக்கதையாக சொல்லப்பட்ட எங்களுடைய இந்த பார்வையை இந்த படம் மாத்துது. நாங்க ஒரு இஸ்லாமிய வீட்டுக்குள்ள போய் குடியிருந்து ஒரு 5-6 நாள் வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஃபீல் இருக்கு. ஒரு இஸ்லாமிய தெருக்குள்ள போன மாதிரி இருக்கு. எங்களுடைய இஸ்லாமிய பார்வையை வந்து மாத்துது அப்படின்னு கிருஷ்ணராஜ சார் உட்பட அப்படின்னு சொன்னதுதான் இந்த படத்துடைய மாபெரும் வெற்றியாக நான் பார்க்கிறேன். நிச்சயமாக இன்னும் பேசாத கதைகள் இந்த நிலத்தில் நிறைய இருக்கிறது. அந்த கதைகளை பேசுவதற்கான நம்பிக்கையையும் துணிச்சலையும் இந்த விருதுகளும் பாராட்டுகளும் கொடுத்திருக்கிறது. இது சாதாரண விஷயம் இல்லை. ஆக்சுவலி நான் தான் வந்தோடனே கரீம் தொடர்பில் கேட்டேன், இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? ஏன்னா கிட்டத்தட்ட 6வது வாரம் இவ்வளவு கூட்டம் வந்து வருது அப்படின்னா உங்களுடைய அன்பு தான். ஹபிபியையும் இஸ்லாமியர்கள் மக்கள் குறித்த உங்களுடைய அன்பு தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பேர் இதில் வர வச்சிருக்கு. அப்புறம் இவ்வளவு பேரை வர வைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வேலை பார்த்துருக்கணும். அத்தனை பேருக்கும் இந்த களத்தில் வேலை செய்த, இதற்கு பின்னாடி வேலை செய்த அத்தனை தோழர்களுக்கும் மனதின் அடியாளத்தில் இருந்து நன்றி தோழர்களே. உங்களுடைய அன்பில் தொடர்ந்து நிறைய ஹபிபிகளை உருவாக்க நாங்கள் முயற்சி செய்கிறோம். பெயர்கள் விடுபட்டிருந்தால் மன்னிக்கவும். நன்றி.